எல்லாம் சிந்தனையாளர்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவர் கிள்ளுக்கிறையா இந்த நடிப்புக்கு, மேக்கப்புக்கு, இந்த பஞ்சு டயலாக்கு, சினிமாவில் பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு தொகுதியில் 234 தொகுதி 10 கேமரா அங்கோடி இங்கோடி வச்சு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். செயல் ஹீரோ, சினிமாவில் ஹீரோ, நிஜத்தில் ஹீரோ அவர். அதுதான் நான் அவர்கிட்ட 27 ஆண்டுகள் இருந்ததை நான் கற்றுக்கிட்டது அதுதான். என் தமிழ் சமுதாயம், இந்த ஏழை சமுதாயம், இந்த ஏழை ரசிகர்கள் பாவம் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு பணம் வளர்த்தையும் போய் எங்கே கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. தேர்தல் நிற்கவன் கடைசியில் அம்பானி விட்டுட்டு போயிடுவார். சார் ஏன்பா கஷ்டப்படுறியா என்னன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோனில் கூட பேச மாட்டார், கிட்ட சேர்க்க மாட்டாருங்கிறக்காக தான் இவ்வளோக்குள்ள நான் நெஞ்சு வலிக்கும், அதாவது நரம்பு பிழைக்கும் நெஞ்சு வலிக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். வேட்பாளர்கள் தாக்கு பிடிப்பாங்களா? நிச்சயமாக வேட்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வேட்பாளர்கள் இப்பவுமே அங்கெங்கேயும் தகிச்சு மாடு அதுக்கு பேர் என்ன மிரண்டு போய் நிற்கமில்ல, அப்படி மிரண்டு போய் நிற்கிறாங்களாம். கூட இருந்தவங்களால ஏமாத்துகிறார், பெத்த தாய் தோப்பனை ஏமாத்துறாரு. யாருக்காவது அவர் நல்ல விசுவாசமாக இருந்திருக்காரா? தான் கட்டிய மனைவிக்கு அவர் மதிக்கல, காதலுக்கு மரியாதைன்னு படம் எடுத்தாரே தவிர மனைவிக்கு மரியாதை கொடுக்கல. அவங்க இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிறாங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க, விவகாரத்து கேஸ் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நான் பொய்யெல்லாம் சொல்லலை சார். அந்த பெத்த பெண் சார் ஒரே பாவம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வருது. அந்த பெண் ஒரு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் கொடுக்கும்போது பையன் நிற்கிறான், அப்பா எங்கன்னு பேரை சொல்கிறாங்க, அப்பா வரல. அவர் ஆனால் எங்கே போய் நிற்காரு? கீர்த்தி சுரேஷ் வீட்டில் பொங்கல் ரொம்ப முக்கியமாக, அங்கே போய் பொங்கலுக்கு அரிசலி போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா த்ரிஷா வீட்டில் போய் அவளுக்கு பர்த்டேக்கு ஒரு நாயை வச்சு நல்லா நக்கிட்டு இருக்காரு. அப்படி இதெல்லாம் என்ன ஒரு கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறாரு? எங்க